ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் SmartCertify அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஆப் டெவலப் பண்ண போகிறோம். அதில் இது எபிசோட் 2. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, SQL Express அப்படிங்கிற ஒரு சர்வரும் டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் SSMS அப்படிங்கிற ஒரு டூல், அதோடு சேர்த்து Azure Data Studio டூல், இந்த 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ குயிக்காக இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எப்படி நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய் SQL Server Management Studio தேடினீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இந்த லிங்க்குக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். லிங்க் பற்றி கவலைப்படாதீங்க, இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பேசிக்கலி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் SSMS அப்படின்னு போய்ட்டு இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டூல் வரும். இதுதான் SSMSோட டூல். ஓகேவா? இது ஒரு IDE, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடெலாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டேட்டாபேஸ்க்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வேணும். ஓகே, இப்போது ஸோ SQL டேட்டாபேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? SQL டேட்டாபேஸுங்கிறது SQL சர்வருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சர்வர் கீழே தான் டேட்டாபேஸ் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் போய் SQL சர்வர் டவுன்லோட்ஸ்னு தேடினாலும் சரி, SQL Express டவுன்லோட்னு தேடினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும். இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் இதை கீழே ஃபர்தராக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கு 2 விதமானது இன்ஸ்டால் பண்ணலாம். ரெண்டுமே ஃப்ரீ தான். ஃபுல் SQL சர்வர், அதாவது எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும், அந்த டவுன்லோட் தான் இது. இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்படி பண்ணால் ஒரு ஃபுல் சர்வர், நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், சர்வர் டேட்டாபேஸ் நிறைய சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். பட் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. வேணும்னா பண்ணிக்கோங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, SQL Express, அதாவது மிக குறைந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கும். டேட்டாபேஸ் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு இது மோர் தென் இனஃப். ஓகேவா? ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போய் Azure Data Studio அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். Azure Data Studioங்கிறது மெயினாக மைக்ரோசாஃப்ட் இந்த Azure வந்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். இந்த டூலோட மெயின் பர்பஸ் என்னென்னா, மெயினாகவே க்ளவுட் என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணி அது கூட இருக்க நிறைய இன்ட்ராக்ஷன்ஸை பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் மெயினாக. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் Azure Data Studio அப்படின்னு ஒரு டூல் வரும். இப்போ நம்ம இந்த 2 டூலையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இந்த SSMS ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் SQL Express இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா localhost/SQLExpress அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சர்வர் நேம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க சும்மா இப்போதைக்கு. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனாக இல்லை என்ன ஆத்தென்டிகேஷன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விண்டோஸ் மிஷினில் லாகின் பண்ணியிருக்கனால தானே உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்னா அந்த யூஸரோட நேம் தான் இது. அதனால தான் இங்கே டிசேபிள் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது டேட்டாபேஸ் இன்ஜினு அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ உங்களுக்கு இங்கே எந்த டேட்டாபேஸும் இருக்காது. இப்படி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்த கிளிக் பண்ணி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், நமக்கு தேவை. ஸோ நீங்கள் என்ன இப்படி இருக்கும் இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணி Ctrl+N அப்படின்னு கொடுத்திங்கன்னா நியூ query ஓப்பன் ஆகும். அப்படியும் பண்ணலாம், இல்லை இங்கே நியூ queryன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணாலும் இப்படி ஓப்பன் ஆகும். இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த டேட்டாபேஸை பற்றி பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன டேட்டாபேஸ் இருக்கோ இந்த சர்வருக்குள்ளே இதெல்லாமே இங்கே காட்டும். நீங்கள் அகெயின் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் மாடல் MSDN அது மட்டும் தான் காமிக்கும், மிச்சதெல்லாம் காமிக்காது. மிச்சதெல்லாம் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணது. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் இந்த ஒரு டூல் வந்துச்சு. இந்த டூலில் இப்போ பொதுவாக இப்போ இங்கே நம்ம ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே கோட் அடிக்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம் நிறைய இருக்குது. ஸோ யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்து இதை செலக்ட் பண்ணி Ctrl+X கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியும் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட்னு கொடுக்கலாம். 2 ஒன்று தான். ஓகே, ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் as we progress. இப்போது இது வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம டேட்டாபேஸ் பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் SQL டேட்டாபேஸ் எப்படி அதோட இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டூல்ஸ் பற்றி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 டூலும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் Azure Data Studio இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி காமிக்கும். இது ஓப்பன் பண்ணிக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இங்கே நியூ கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் காமிக்காது. ஓகேவா? கிளியர் லிஸ்ட்னு கொடுத்துருவோம்.
இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னு சூஸ் பண்ணுறோம். பேராமீட்டர்ஸில் சர்வர் நேம் நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல, ஏன்னா ஒரு சர்வர் தான் இருக்குது. இது வந்து வெறும் ஐடியை மட்டும் தான், டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த சர்வர் நேம் கொடுத்தாச்சு, விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன். அப்புறம் நம்ம இப்போ இந்த டேட்டாபேஸை சூஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த மாதிரி எரர் காட்டும். பேசிக்கலி என்ன சொல்லுதுன்னா, இந்த ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்டை எனேபிள் பண்ண சொல்லுது. ட்ரூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து அதே டேட்டாபேஸை சூஸ் பண்ணுறோம், கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கனெக்ட் ஆகிடுச்சு. என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா, ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு தனி query கிரியேட் பண்ணி நம்மளுக்கு இங்கே கொரியே வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இப்படியும் பண்ணலாம். இல்லை நம்ம அதே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன வரும், அதே தான் அங்கே பார்த்தது தான் அந்த ரெக்கார்ட்ஸ் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு டூல். ஸோ நம்ம 2 டூல் இருக்குது. இப்போ நம்ம இது லோக்கல் டேட்டாபேஸ் தானே பார்த்துருக்கோம். நம்ம இங்கே அக்கௌண்ட் கொடுத்து ஆட் பண்ணி எப்படி அஷ்யூரில் லாகின் பண்ணி அஷ்யூரோட டேட்டாபேஸ் எல்லாமே எப்படி இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஆஸ் வி ப்ராக்ரஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயம் படிப்போம். ஸோ இந்த வீடியோவில் டூல்ஸ் எப்படி, என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு SQL சர்வருக்கு வேணும், அது எப்படி லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட்டாக இருக்க டேட்டாபேஸில் ஒரு query எப்படி போடுறது, அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் SQL சர்வர்னால் என்ன, டேட்டாபேஸ்னால் என்ன, எப்படி query எழுதணும், பேசிக்கான queriesலாம் எப்படி எழுதணும், டேபிள்ஸ்னால் என்ன, எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் டிசைனே பண்ண போகிறோம் ஸ்க்ராட்ச்லேருந்து. ஸோ இது எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸ்டே டியூன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.